சரி இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்கிரீன்ல நீங்க இப்ப என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. பிரையன், லெட்டர் ஏ. தவறான பதில். இதோட சரியான பதில் ரெட் கலர். ஓ, நான் கூட அந்த லெட்டர் அடுத்த பத்தி. கேள்வி. இப்ப இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியுதா? தெரியுது. மறுபடியும் தவறு. சரியான பதில் லெட்டர் ஏ. ஆனா நீங்க தானே என்கிட்ட கேட்டு. அடுத்த கேள்வி. இப்ப இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இதோட கலர் Black. கரெக்ட். அப்புறம் நீங்க இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, கரெக்டா? ஆமா. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா Black கலர்ல இருக்க லெட்டர் ஏ. பிரையன், நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ராங். என்ன? இதோட ஆன்சர் என்னன்னா 90 டிகிரி திருப்பி போட்ட முழுசா வரையாத பேக்மேன் ஒரு டிக்டாக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். கேட்டு தொலை. இப்போ இந்த ஸ்கிரீன்ல என்ன லெட்டரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன லெட்டர்? கரெக்ட். கலருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா. அப்புறம் கிறுக்குத்தனமா முழுசா வரையாத பேக்மேன் மாதிரியான ஆன்சர் இல்லாம கரெக்டான ஆல்பபெட் லெட்டர் தானே கேக்குறீங்க? அதேதான். ஓகே, என்னால முடியும். அப்படின்னா இதோட ஆன்சர் லெட்டர் ஏ. தவறு. போடா. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப குட்டியா ஜூம் பண்ணப்பட்ட லெட்டர் பி யோட பிக்சர். ஆனா இதுல சின்ன சின்ன ஏ லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் பிங்கிற லெட்டர் உருவாக்கி இருக்கு. சோ டெக்னிக்கலி என்னோட ஆன்சர் கரெக்ட் தான் இல்லையா? மறுபடியும் தவறு. இந்த பிங்கிற லெட்டர் சின்ன சின்ன ஏவால செய்யல. அப்புறம் அது எதுல செஞ்சாங்க? முழுசா வரையாத பேக்மேன் டிராயிங். இருக்கு.